சித்ரா சொன்னதைக் கேட்டு சர்வாவை விவாகரத்து செய்து விடலாமா, அதை எப்படி செய்வது என்று ஒரு பக்கம் வேதிகா யோசித்துக் கொண்டிருக்க, இன்னொரு புறம் பிரவீனை எப்படி பழிவாங்குவது என்பது பற்றி சிந்தித்துக் கொண்டிருந்தான் சர்வா. நடந்ததை வைத்து பார்க்கும் பொழுது பிரவீனுக்கு பெரிய பெரிய ஆட்களோடு சகவாசம் இருப்பது நன்றாகவே தெரிந்தது. ஒரே நாளில் தனது கம்பெனிக்கு 2 முக்கிய ஆர்டர்கள் மூலம் அவனால் பிரச்சனை கொடுக்க முடிகிறது. கூடவே அவன் சொன்னதைக் கேட்டு தன்னுடைய கம்பெனியோடு பிசினஸ் வைத்துக்கொள்ள விருப்பமில்லை என்று இன்வெஸ்டர்கள் விலகிச் செல்ல முற்படுகிறார்கள். அப்படியெனில் பிரவீனுக்கு எவ்வளவு ஆளுமை இருக்கிறது என்பது தெளிவாகவே புரிய சர்வா யோசனையில் மூழ்கியிருக்க மாலை நேரம் வந்தது. ஆபீஸிலிருந்து கிளம்பிய சர்வா நேராக விக்ரமனின் ரெஸ்டாரண்ட்டுக்கு சென்றான். இன்றுதான் ஆகாஷின் கம்பெனியை வாங்குவதற்கு அவன் ஏற்பாடுகளை செய்யச் சொல்லி இருந்தான். அதை பற்றி சிந்தித்துக் கொண்டு விக்ரமன் ரெஸ்டாரண்டில் அமர்ந்திருக்க, ஹேய், நீ இங்க என்ன பண்ற என்று பின்னாலிருந்து குரல் கேட்டது. குரலிலேயே யார் என்று தெரிந்து கொண்ட சர்வாவின் முகம் மாறிட மெதுவாக திரும்பி பார்க்க அவன் நினைத்தது போலவே வைஷ்ணவிதான் நின்றிருந்தாள். சர்வா அவளை பார்க்க அவள் முகத்திலோ நக்கல். இவ என்ன பண்றா இங்க, அதுவும் தனியா என்று யோசித்து முடிப்பதற்குள் அவனிடம் வந்தவள், நீ இங்க என்ன பண்ற, இந்த ஹோட்டலுக்கு வர அளவுக்கு உன்கிட்ட பணம் இருக்கா என்று கேட்டு முடித்துவிட்டு, ஓ சாரி, நீதான் இப்போ வேலைக்கு போற இல்ல, இட்ஸ் ஓகே, நீ இங்க வரலாம் என்று அவளே அதற்கு பதிலும் சொல்ல சர்வா அவளை கண்டுகொள்ளவே இல்லை. அமைதியாகத்தான் இருந்தான். அப்போது, பேபி என்னாச்சு, ஏதாவது பிரச்சனையா என்று அடுத்து ஆகாஷின் குரல் கேட்க, ஒண்ணு இல்ல பேபி, ஒரு பழைய ஃப்ரெண்ட மீட் பண்ண, அதான் பேசிக்கிட்டு இருக்கேன் என்று அவள் சொன்னதை காமெடி என நினைத்து அவளே சிரிக்க ஆகாஷை நேருக்கு நேர் பார்த்தான் சர்வா. யார் அந்த பழைய ஃப்ரெண்ட் என்று எட்டி பார்த்த ஆகாஷ் சத்தமாகவே சிரித்துவிட்டு சர்வாவை திமிராக பார்த்தான். அவனை பொறுத்தவரை சர்வாவிடமிருந்து வைஷ்ணவியை பிரித்து தனக்கு சொந்தமாக்கிக் கொண்டதை மிகப்பெரிய சாதனை என்று நினைத்துக் கொண்டிருக்கிறான். ஆனால் சர்வாவும் அவனைக் கண்டு சிறிதும் அலட்டிக் கொள்ளாமல், ஹாய் ஆகாஷ் என்று சொன்னான். ஆகாஷ் பதிலுக்கு ஹாய் கூட சொல்லவில்லை. சர்வா அமைதியாக தன் டேபிள் பக்கம் திரும்பிவிட, சர்வா, நாங்க வைன் வாங்கிட்டு வந்திருக்கோம், நீ இதெல்லாம் குடிச்சிருப்பியான்னு தெரியல, இரு உனக்கும் தரேன் என்று வேண்டுமென்றே அவன் டேபிளுக்கு வந்து கிளாஸில் வைனை ஊற்றிய வைஷ்ணவி தெரியாமல் அதை சர்வாவின் சட்டை மீதும் ஊற்றிவிட்டாள். ஓ, தெரியாம பண்ணிட்டேன், பட் ஸ்டில் உன்னோட ட்ரெஸ் ஒன்னும் அவ்வளோ எக்ஸ்பென்சிவ் கிடையாது. ஆகாஷ், இதுக்கு எவ்வளவு பணமோ அதை கொடுத்துறியா என்று சர்வாவிடம் சொன்னவள் இறுதியாக ஆகாஷிடம் உருகிய குரலில் கேட்க, கண்டிப்பா பேபி, அது கூட பண்ண மாட்டேனா, உன் ட்ரெஸ் எவ்வளோ, 300, 400 இல்ல 450 என்று சர்வாவை மேலும் கீழும் பார்த்து கொண்டே கேட்டான் ஆகாஷ். சர்வா பதில் சொல்லாமல் முகத்தை திருப்ப சட்டென அவன் கண்களில் பட்டான் கருடன். இவன் இந்த இடத்துல என்ன பண்றான் என்று யோசித்த சர்வாவிற்கு அதன் பிறகு விஷயம் ஞாபகம் வர, இந்த கருடன் ஆகாஷை இங்கதான் மீட் பண்ண பிளான் பண்ணியிருக்கானா என்று யோசித்தான். ஒரு விதத்தில் இது சர்வாவிற்கு நல்லதுதான். தான் இருக்கும் இடத்தில் அவர்கள் பேச்சுவார்த்தை நடந்தால் அதை தான் கண்காணித்துக் கொள்ளலாம் என்று நினைத்தான். ஆனால் அவனுக்குள் இருந்த ஒரே பயம், எங்கே கருடன் தன்னுடைய உண்மையான அடையாளத்தை பற்றி ஆகாஷிடம் கூறிவிடுவானோ என்பதுதான். நான் இங்க இருந்தா கண்டிப்பா சந்தேகம் வரும் என்று தனக்குத்தானே சொல்லிக் கொண்டவன் சட்டென அந்த இடத்திலிருந்து கிளம்ப முடிவு எடுத்தான். இப்போது வரை கருடன் அவனை பார்த்திருக்கவில்லை. சர்வா கிளம்பிவிடலாம் என்று நினைக்க வைஷ்ணவி வேறு குறுக்கே நின்றாள். அவளை விலக்கிவிட்டு சென்றால் அதற்குள் கருடன் அவளை பார்த்துவிட வாய்ப்பு இருக்கிறது என்று புரிந்து கொண்ட சர்வா உடனே வைஷ்ணவி பக்கம் திரும்பி, எதுக்கு இப்படி பண்ண, இது தப்பு, இப்படியெல்லாம் பண்ணக்கூடாதுல்ல என்று குறைந்த குரலில் தனது சட்டையை சுட்டிக்காட்டிச் சொன்னான். அவன் பேச்சை கேட்ட வைஷ்ணவி முகத்தில் குரூர புன்னகை. எத்தனையோ நாட்கள் அவளோடு பழகி இருந்தாலும் இப்படி ஒரு சிரிப்பை அவளிடம் சர்வா பார்த்ததே இல்லை. உன்ன மாதிரி ஒரு யூஸ்லெஸ் ஃபெலோ, சரி இப்ப அதை பத்தியெல்லாம் பேசக்கூடாது என்று நக்கல் கலந்த குரலில் அவள் சொல்லி முடிக்க ஆகாஷின் போன் ரிங் ஆனது. போனை பார்த்து கொண்டே சுற்றி பார்த்தவன் கருடனை பார்த்தான். இன்னொரு புறம் சர்வா கருடன் தன் முகத்தை பார்க்காதவாறு திரும்பி நின்றவன் பார்வையை அங்கும் இங்கும் சுழலவிட்டான். வைஷ்ணவியிடம் வந்த ஆகாஷ், இவனை விடு, நாம இப்ப கிளம்பலாம் வா என்று அவள் கையை பிடித்து அழைத்துக் கொண்டு அங்கிருந்து நகர்ந்து விட்டான். உடனே அவளும், போலாம் டார்லிங்
என்று அவன் கையை பிடித்துக் கொண்டவள் சர்வாவை ஏளனமாக பார்த்துவிட்டு அங்கிருந்து நகர்ந்தாள். இருவரும் நேராக கருடனிடம் வந்து நின்றனர். ஹாய், நான் உங்களுக்கு VIP ரூம் புக் பண்ணியிருக்கேன், நீங்க அங்க போங்க, நான் வந்துடுறேன் என்று கூறி அனுப்பி வைத்தவன் வைஷ்ணவியோடு வெளியில் வந்தான். சர்வா எப்படியோ கருடன் கண்ணில் படாமல் வெளியே வந்து நின்று கொண்டிருக்க அவனுக்கு ஏதோ ஒரு அன்னோன் நம்பரிலிருந்து போன் கால் வந்தது. போனை காதில் வைத்துக்கொண்டு திரும்பிய சர்வா கண்களில் ஒரு ஓரமாக வைஷ்ணவியுடன் நெருக்கமாக நின்று கொண்டிருக்கும் ஆகாஷ் விழ சில நொடிகள் அவர்களையே பார்த்தான் சர்வா. வைஷ்ணவியை காரில் அமர வைத்தவன் அவள் கன்னத்தில் முத்தமிட்டு அவளை அங்கிருந்து அனுப்பி வைத்தான். இப்போது வைஷ்ணவியை பிடிக்கவில்லை, அவள் மீது காதல் இல்லை என்றாலும் ஒரு காலத்தில் அவளை உருகி உருகி காதலித்து உலகமே அவள்தான் என்று வாழ்ந்தானே, அப்படிப்பட்ட காதலியை ஆகாஷுடன் நெருக்கமாக பார்க்கும் பொழுது சர்வாவிற்குள் ஏதோ ஒன்று உடைந்தது. மனம் அவனையும் மீறி வலிக்கத்தான் செய்தது. ஆனால் முகத்தில் எதையும் காட்டிக்கொள்ளாமல் அப்படியே நின்றான். அவள் கார் மறைந்ததும் ஓரமாக நின்று கொண்டிருந்த சர்வாவை திமிருடன் பார்த்து கொண்டே வந்த ஆகாஷ், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, உன்னை இங்க பார்த்ததும் நான் ரொம்ப ஷாக் ஆயிட்டேன். உன்ன மாதிரி ஒரு லோ கிளாஸ் இவ்ளோ பெரிய ஹோட்டலுக்கு எப்படி வந்திருப்பான், என்னால யோசிச்சு கூட பார்க்க முடியல. அப்புறம்தான் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்துச்சு. உன்னோட அப்பா தான் விக்ரமன் சார் கிட்ட டிரைவரா வேலை பார்த்தாரு இல்ல, அத காரணமா வச்சுதான் இந்த மாதிரி பெரிய இடத்துல எல்லாம் சுத்திக்கிட்டு இருக்க என்று வேண்டுமென்றே வம்பு வளர்க்க லேசான சிரிப்போடு அவனை பார்த்த சர்வா, நான் எங்க வேணாலும் போவேன் ஆகாஷ், உன்கிட்ட பெர்மிஷன் வாங்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. நீ ஏற்கனவே நிறைய பேசிட்ட, இதுக்கு மேல பேசுனா உனக்கு நல்லது இல்ல. ஒழுங்கா என்கிட்ட சாரி கேட்டுட்டு இங்கிருந்து ஓடி போயிடு என்று சர்வா கூறியதும் அவனை முறைத்து பார்த்த ஆகாஷ் ஒரு அடி முன்னால் சர்வாவை நெருங்கி வந்து, என்ன சொன்ன, நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணுமா என்று சிரித்தவன், கமகை என்று மீண்டும் சிரித்தவன், நான் கூட உன்னை பாவம் விட்டுடலான்னு நினைச்சேன், ஆனா என்கிட்ட இவ்ளோ திமிரா பேசுற, உன்னை போய் மன்னிச்சு விடணும்னு நினைச்சேன் பாரு என்று ஆகாஷ் தன்னை மகான் ரேஞ்சுக்கு பில்டப் செய்ய, நீ என்ன மன்னிக்கணுமா, எதுக்கு, நான் எப்போ உன்கிட்ட மன்னிப்பு கேட்டேன் என்று சிரித்தான் சர்வா. அது கூடிய சீக்கிரம் உனக்கு தெரிய வரும். நான் என்ன பண்ண போறேன்னு உன்னால யோசிக்க கூட முடியாது. நான் பண்ண போற விஷயத்தால நீ வாழ்க்கையே வெறுத்து சூசைட் பண்ணிக்க கூட வாய்ப்பு இருக்கு என்று ஆகாஷ் பேசிக்கொண்டே போக சர்வா பயப்படாமல் அதை கேட்டு சத்தமாக சிரித்தான். நீ ரொம்ப திமிரா பேசிக்கிட்டு இருக்க, இப்படியெல்லாம் பேசக்கூடாது. மீறி பேசுனா நீ சொன்னையே வாழ்க்கையே நரகமா மாறி சூசைட் பண்ணிப்பேன்னு, அது உனக்கு தான் நடக்கும் என்று சர்வா சிரித்துக் கொண்டே இருக்க கோபமடைந்த ஆகாஷ், என்னடா சொன்ன, மறுபடியும் சொல்லு என்று சர்வாவின் சட்டையை பிடித்தவன், நீ பேசுறதெல்லாம் பார்த்தா என்னவோ நீ என்னை விட பெரிய ஆள் மாதிரியும் நான் உனக்கு கீழே இருக்கிற மாதிரியே திமிரா பேசுற. தம்பி, உன்னோட நிலைமை என்னன்னு உனக்கு மறந்து போச்சா? நீ ஒரு சாதாரண டெலிவரி பாய். இப்ப ஏதோ உன் பொண்டாட்டி தயவால கொஞ்சம் கௌரவமா வேலைக்கு போய்கிட்டு இருக்க. அதுக்காக என்னையே எதிர்க்கிற அளவுக்கு நீ பெரிய ஆள் ஆகிட்டேன்னு நீ கனவு கண்டுகிட்டு இருக்கியா? ஒரு நாளும் உன்னால என்ன தொடக்கூட முடியாது என்று திமிராக சொன்னான் ஆகாஷ். அதற்கும் சிரித்த சர்வா அசராமல் அவனை பார்த்து, உன்னை கவனமா இருன்னு சொன்னேன், ஏன் தெரியுமா, நாளைக்கு காலையில நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போற என்று கூறியதும், என்ன மிரட்டுறியா, நீ மிரட்டுனா நான் பயந்துருவேனா, நீ இருந்தாதானடா அதெல்லாம் பண்ணுவ, உன்னை விடவே மாட்டேன் என்று கத்தினான் ஆகாஷ். கோபத்தில் கொதித்துக் கொண்டிருந்தான் ஆகாஷ். அதில் இன்னும் பெட்ரோலை ஊற்றுவது போல் சிரித்த சர்வா, உன்னால என்ன எதுவும் பண்ண முடியாது, ஆல்சோ நான் பண்ண போறத உன்னால தடுக்கவும் முடியாது. கொஞ்சம் உன் மேல இறக்கம் இருந்துச்சு, ஆனா இப்ப அதையும் நீயே கெடுத்துக்கிட்ட. ஆதாரத்தோட உன்னை எப்படி சிக்க வைக்கிறேன்னு பார்த்துக்கிட்டே இரு என்று மீண்டும் மீண்டும் சர்வா கூற அவனை கழுத்தை நெரித்து கொல்லும் அளவிற்கு வெறியோடு முறைத்த ஆகாஷ், என்னடா விட்டா ஓவரா பேசிட்டு போற, இந்த திமிரெல்லாம் வேதிகாவால தானே வந்துச்சு, அவ உன் கூட இருக்காங்கிற தைரியத்துல தானே என்னையே மிரட்டுற. இப்ப சொல்றேன் கேட்டுக்கோ, இந்த வாழ்க்கை உனக்கு நீடிக்காது. அவளையும் உன்னையும் பிரிச்சு உன்னை அவ வாழ்க்கையை விட்டும் அந்த வீட்டை விட்டும் வெளியே அனுப்பல நான் ஆகாஷ் இல்ல, பார்த்துக்கிட்டே இரு என்று சவால் விட்டான் ஆகாஷ். அதற்கும் சிரித்த சர்வா, அப்போ
யாரு யார எங்கிருந்து வெளிய அனுப்புறாங்கன்னு கூடிய சீக்கிரத்துல தெரிஞ்சிடும். நீயும் பார்த்துக்கிட்டே இரு என்று சொல்லிவிட்டு அதற்கு மேல் அங்கு நிற்காமல் தனது காரை நோக்கி கிளம்பி விட்டான். ஏய் நில்லுடா என்று போகும் அவனை வெறியோடு பார்த்து கத்திக்கொண்டு நின்றான் ஆகாஷ். சர்வா கண்டுகொள்ளவில்லை. இவனை சும்மா விடக்கூடாது, என்கிட்டயே திமிரா பேசுறான் என்று ஏதோ திட்டிக் கொண்டிருக்க கருடனிடமிருந்து போன் கால் வந்ததில் மொத்தமாக சர்வாவை மறந்து மீண்டும் பிரச்சனை ஞாபகம் வந்துவிட, ஐயோ இது வேற மறந்துட்டேனே, கருடன் வேற ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கானே என்று வேக வேகமாக ஹோட்டலை நோக்கி ஓடினான். இப்போது வரை டைகர் அவனுக்கு கால் செய்யாததால் தான் கருடனோடு டீல் பேசுவது டைகருக்கு தெரியாது என்று முட்டாள்தனமாக நம்பிக்கொண்டிருக்கிறான். அதே நேரம் காருக்கு வந்த சர்வா டிரைவர் சீட்டில் அமர அவனது போன் ரிங் ஆனது. சற்று நேரத்திற்கு முன்பு கால் வந்த அதே அன்னோன் நம்பர். அப்போது ஆகாஷை வேடிக்கை பார்த்து கொண்டு சர்வா பேசாமல் விட்டிருக்க இப்போது அட்டன் செய்தவன் ஹலோ என்றான். அந்த பக்கமிருந்து யாருமே பேசவில்லை. பலமான மூச்சு சத்தம் மட்டும்தான் கேட்டது. சர்வாவிற்கு பேசுவதா வேண்டாமா என்ற குழப்பம் ஏற்பட அதற்கு மேல் சில நொடிகள் அமைதியாகவே இருந்தான். பிறகு ஹலோ சார், என் பேரு லட்சுமணன், உங்க நம்பர் கொடுத்திருந்தீங்களே ஞாபகம் இருக்கா என்று அந்த பக்கமிருந்து மெல்லிய குரல் கேட்டது. கருடனின் ஆள்தான் என்று நொடிக்குள் விஷயத்தை புரிந்து கொண்ட சர்வா, நீ கருடனோட ஆள்தானே என்று உறுதி செய்து கொள்ள கேட்டான். ஆனால் அதற்கு அந்த பக்கம் பதில் இல்லை. மீண்டும் மௌனமே நீடித்தது. பிறகு பெருமூச்சுடன், ஆமா சார், நான் உங்களுக்காக, அதாவது டைகருக்காக வேலை செய்யலான்னு முடிவு பண்ணி இருக்கேன். அதான் உங்களுக்கு போன் பண்ணேன். நான் என்ன பண்ணணும் சார் என்று லேசான பயத்துடன் லட்சுமணன் கூற சர்வா நிம்மதியடைந்தான். மேலும் அவன் லட்சுமணனிடம் பேச முற்பட அவனது கார் விண்டோ வெளியிலிருந்து தட்டப்பட்டது. அவன் திரும்பி பார்க்க அவனை பார்த்து ஹாய் என்று கை காட்டினாள் ஷிவானி. இவ இந்த நேரத்துல இங்க என்ன பண்றா என்று அவளை பார்த்ததும் லேசாக அதிர்ந்தான் சர்வா. பிறகு ஒரு நிமிஷம் போன் பேசிக்கிட்டு இருக்கேன் என்று சைகையால் அவளுக்கு சொல்லியவன் இந்த பக்கம் போனில், நீ எனக்கு ஹெல்ப் பண்ண முடிவு பண்ணிட்ட, நல்லது, இதுக்கு பதிலா உனக்கு என்ன வேணும், உன் டிமாண்ட் என்ன என்று கேட்டான். உங்க ஆஃபருக்கு ரொம்ப நன்றி சார், ஆனா எனக்கு பணம் எதுவும் வேண்டாம் என்று லட்சுமணன் கூற சர்வாவின் கண்கள் சுருங்கியது. பணம் வேண்டாமா என்று மீண்டும் கேட்டான். ஆமா சார், பணம் எல்லாம் வேண்டாம் என்று அவன் தெளிவாக கூற, ஓகே, பணம் வேண்டானா உனக்கு வேற என்ன வேணும் என்றான் சர்வா. மீண்டும் லட்சுமணனிடம் அமைதி. பணம் வேண்டாம் என்று கூறும் லட்சுமணன் சர்வாவிடம் என்ன கேட்கப் போகிறான்? அவன் நிஜமாகவே சர்வாவிற்காக வேலை செய்வானா? ஷிவானி திடீரென எதற்காக வந்திருக்கிறாள்? தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்கள். டைகர் ரிட்டர்ன்ஸ் only on Pocket FM. முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.